இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிற அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் யாவரையும் நித்தியானந்த தேவனும் அதிர்சனமுள்ள ராஜாவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வேதம் கூறுகிறது, நாம் இவ்வுலகத்தில் அரதேசிகள், பரதேசிகள், வழிப்போக்கர்கள், மோட்ச பிரயாணம் செய்யும் வழிப்போக்கர்களாய் இருக்கிறோம். காடுகளையும் மலைகளையும் வனாந்தரங்களையும் நம் வாழ்க்கையில் கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது நமக்கு வழிகாட்டி தேவையாக இருக்கிறார், வழி தேவையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு வழியும் வழிகாட்டியுமாக இருக்கிறார். வேதம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்து நம்மை நித்தமும் வழி நடத்துவார், மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துவார், நீதியின் பாதையில் நம்மை வழி நடத்துவார், நியாயத்தின் பாதையில் நம்மை வழி நடத்துவார், மேலும் சமாதான வழியில் நம்மை வழி நடத்தி கொண்டு போவார். தேவன் தாபரிக்கும் இடம் வரும் வரைக்கும் நம்மை அவர் கரம் பிடித்து வழி நடத்துகிறார். அன்றாட வாழ்க்கையில் நாம் சில அறிவிப்பு பலகைகளை நாம் காணலாம். ஸ்கூல்ஸ், அலுவலகங்கள், வீதிகளில் சில நோட்டீஸ் போர்டு, அதாவது அறிவிப்பு பலகைகளை காணலாம். அதே போல் ஆவிக்குரிய மோட்ச பிரயாணம் செய்யும் நமக்கும் இயேசு கிறிஸ்து சில அறிவிப்பு பலகைகளை வைத்திருக்கிறார். இன்று நான் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட கருப்பொருள் என்னவென்றால், நோட்டீஸ் போர்டு, அறிவிப்பு பலகைகள். 4 விதமான அறிவிப்பு பலகைகளை நாம் காணலாம். அபாயம், பாவம் அபாயமானது, சாத்தான் அபாயமானவன். அனுமதி இலவசம், திருடர்கள் ஜாக்கிரதை. ஒரு வழிப்பாதை, அதாவது டேஞ்சர், நோ என்ட்ரன்ஸ் ஃப்ரீ. பிவேர் ஆஃப் தீவ்ஸ், ஒன் வே டிராஃபிக். இதுதான் அறிவிப்பு பலகையில் உள்ள அறிவிப்புகள். முதலாவதாக அபாயத்தை பற்றி பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார்? பாவம் அபாயமானது. நீ பாவத்தின் வழியில் செல்லும் பொழுது அது அபாயகரமான ஒரு வழியை உனக்கு கொடுக்கும். மாம்சத்தின் வழி நமக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கின்றது. துஷ்டர்களின் வழி அழிவுக்கு ஏதுவாக இருக்கின்றது. எனவே அபாயம் என்ற பாவத்தை நாம் பார்க்கும் பொழுது வழி விலகி போக வேண்டும். முதலாவதாக பாவத்தின் கோட்பாடு, அதாவது டாக்ட்ரின் ஆஃப் சின், அதனுடைய அழிவுத்தன்மையை பற்றி வேதம் என்ன கூறுகிறது என்று பார்க்கலாம். பாவம் எனப்படுவது வேதத்தில் உள்ள கற்பனைகளையும் கட்டளைகளையும் மீறுவதாகும். இதைத்தான் கிரேக்க பதத்தில் கமாடியா என்று கூறுவார்கள். அதாவது இவை இலக்கை விட்டு விலகுவதாகும். நாம் மோட்ச பிரயாணம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது, நம் இலக்கை விட்டு விலகி பாவ வழியில் செல்லும் பொழுது நாம் மோட்சத்தை அடைய முடியாது. ஆம், பாவம் பல வல்லமையான கொடூரமான செயல்களில் நம்மை ஈடுபடுத்துகிறது. 3 விதம் நம்மை தூண்டுகிறது. உலகம், மாமிசம், சாத்தான், இவை 3ம் நம்மை பாவம் செய்ய தூண்டக்கூடியதாக இருக்கிறது. பாவத்தின் கோர பலன்கள் வேதத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒருவன் பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக ஒரு நடுச்சுவர் எழுப்பப்படுகிறது. தேவனுடைய முகத்தை நாம் காண முடிவதில்லை. இதை ஒரு வசனத்தின் மூலம் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆம், ஒரு நடுச்சுவர் வந்து விடுகிறது.
வேதம் கூறுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் ஒருவனை மரணத்துக்கு ஏதுவாக எடுத்து செல்லுகிறது, நரகத்துக்கு ஏதுவாக எடுத்து செல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவம் நமது வாசற்படியில் படுத்திருக்கும். நம்மை சுற்றிலும் அநேக பாவங்களில் வீழ்ந்து இருக்கிறார்கள். கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம், கீழ்ப்படியாமை போன்ற பாவங்களில் விழுந்து அவர்கள் அழிந்து கொண்டிருப்பதை நாம் காணலாம். இது ஒரு எச்சரிப்பு பலகை, அபாயமானது. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் நம் சரீரத்துக்குள் வாசமாயிருக்கிறார். எனவே நமது சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கண்களில் பரிசுத்தம், செவியில் பரிசுத்தம், உதடுகளில் பரிசுத்தம், இப்படி ஒவ்வொரு அவயமும் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். நம்மை தேவன் அவருடைய சாயலில் சிருஷ்டித்திருக்கிறார். எனவே பரிசுத்தம் மகா அவசியமாக இருக்கிறது. பாவத்து நிமித்தம் நமக்கு சமாதானம் போய்விடும், நிம்மதி போய்விடும். பாவத்து நிமித்தம் நமக்கு வியாதி, மரணம், நியாய தீர்ப்பு உண்டாகிறது. பாவத்திற்கு ஒரே தீர்வு இயேசு கிறிஸ்து. ஆம், 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் பாவ மன்னிப்பை பெறும் பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அப்பொழுது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. எனவே பாவம் அபாயம், அபாயம், அபாயம். அந்த பாவத்திலிருந்து நாம் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நமது பாவங்களையெல்லாம் ஒரு மூட்டை கட்டி கடலின் ஆழத்தில் போட்டு விடுகிறார். அவர் முதுகுக்கு பின்னாக எறிந்து விடுகிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவத்தை நம்மை விட்டு விலக்குகிறார். இதனால் பாவம் நம்மை விட்டு போய்விடும். அபாய அந்த நோட்டீஸ் போர்டு நம்மை விட்டு போய்விடும். ஒரு ஏழை விதவை தாய் இருந்தாள். அவளுக்கு 5 மகன்கள் இருந்தார்கள். மூத்த பையன் முரடன். அவன் கீழ்ப்படிவதே இல்லை. எனவே அந்த தாய் ஒரு நாள் கோபமாக கூறினாள், வீட்டை விட்டு வெளியே போ என்றாள். உடனே அவன் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டான். பக்கத்து ஊருக்கு சென்றான். ஒரு வேலை செய்தான். பணம் அதிகமாக கிடைத்தது. கெட்ட குமாரனைப் போல நடந்தான். அவன் அங்கு குடி கூத்து நண்பர்களுடன் இருந்தான். அவ்வாறு இருக்கும் பொழுது பாவத்தின் பலன் கிடைத்தது. அவனுக்கு வேலை போய்விட்டது. அவனுடைய நண்பர்கள் அவனை விட்டு போய்விட்டார்கள். லிட்ரலி he was like a prodigal son. ஒரு கெட்ட குமாரனைப் போல இருந்தான். அப்பொழுதுதான் தாயின் முகம் அவனுக்கு முன்பாக வந்தது. என் தாய் அன்புள்ளவள், எனக்கு மன்னிப்பாள் என்று கூறி ஒரு போஸ்ட் கார்டு அந்த காலத்தில் எழுதி அனுப்பினான். அம்மா, நான் ஊருக்கு ட்ரெயினில் வருவேன். அப்பொழுது நான் பார்க்கும் பொழுது நம்ம வீட்டிற்கு முன்பாக இருக்கிற ஒரு மரத்தில் ஒரு வெள்ளை துணியை நீங்கள் கட்டி இருந்தீர்கள் என்றால் என்னை மன்னித்து விட்டீர்கள் என்று நான் வருவேன் என்று கூறினான். உடனே அவன் ட்ரெயினில் வந்து கொண்டே இருக்கும் பொழுது பார்க்கிறான், அவங்க வீட்டை சுற்றிலும் அருமையான வெண்மையான துணிகளால் நிரப்பப்பட்டிருந்தது. ஓடோடி வந்தான், பாவ மன்னிப்பை பெற்றான். இதே போல் நாம் கெட்ட குமாரர்களாக இருக்கலாம். தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி விடுகிறோம். முழங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறோம். கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை. நாம் தொலைந்து போன ஒரு ஆட்டை போல இருக்கிறோம். சிதறிப்போன ஒரு ஆட்டை போல இருக்கிறோம். அப்பொழுது நமக்கு பாவ மன்னிப்பு தேவை. ஓடோடி இயேசுவிடம் வர வேண்டும். அவர் நம்மை அணைத்து கொண்டு நமக்கு முத்திரை மோதிரம் கொடுப்பார், நல்ல வஸ்திரம் கொடுப்பார், தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார். 2வது நோட்டீஸ் போர்டு என்ன கூறுகிறது என்றால், அனுமதி இலவசம். சில கடைகளில் கூறப்பட்டிருக்கும், 1 எடுத்தால் 1 இலவசம், 40 to 50% ரிபேட் என்று போடப்பட்டிருக்கும். அதெல்லாம் ஈவு கிடையாது.
நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு சகலத்தையும் ஈவாக கொடுத்திருக்கிறார், இலவசமாக கொடுத்திருக்கிறார். பரலோகத்தின் அனுமதி ஒரு இலவசமாக இருக்கிறது. நமக்கு மீட்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன் இலவசமாக கொடுக்கிறார். அதுவும் இல்லாமல் இவ்வுலகத்தில் நமக்கு சுகம், ஜீவன், பலன் இலவசமாக கொடுக்கிறார். நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. இதை ஒரு வசனத்தின் மூலம் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நமது ஆண்டவர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர். அவர் எல்லாவற்றையும் ஈவுகளாக நமக்கு கொடுக்கிறார். ஆம், இவ்வுலக வாழ்க்கையில் நமக்கு ஈவாக கொடுப்பது என்னவென்றால் வீடு, சொத்து, சுகம், பிள்ளைகள், படிப்பு, ஞானம் எல்லாவற்றையும் ஈவாக கொடுக்கிறார். ஆவிக்குரிய ஈவை கொடுக்கிறார். அதே போல் உன்னதங்களிலிருந்து ஈவு நமக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு மிக பெரிய ஒரு ஈவாக எதை கொடுக்கிறார் என்றால் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்கு தேவை ரட்சிப்பு. ரட்சிப்பும் தேவன் கொடுக்கும் ஈவு என்று வசனம் கூறுகிறது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு என்று கூறப்பட்டிருக்கிறது. அநேக ஆவிக்குரிய ஈவுகள், ஜீவ தண்ணீர், ஜீவ அப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு ரட்சிப்பு உண்டு, சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல் உண்டு. மற்றும் ஒரு பெரிய கொடை ஈவு என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 1:8 கூறியுள்ளபடி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்று இயேசு கூறினார். எனவே நமக்கு பலன் தேவையா? பரிசுத்த ஆவியை ஈவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு சத்தியப்பரனாக இருந்து சத்தியத்தை வெளிப்படுத்துவார். அவர் தேற்றரவாளனாக இருந்து நம்மை தேற்றுவார், நம்மை ஆற்றுவார். அதுவும் இல்லாமல் பரிசுத்த ஆவியின் மூலம் நாம் வரங்களை பெற்றிருக்கிறோம். நமக்கு பரிசுத்த ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம் போன்ற அன்பின் கனிகளை நாம் பெற்றிருக்கிறோம். சொல்லி முடியாத ஈவை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. 2 கொரிந்தியரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக சோஸ்திரம் என்று கூறப்பட்டிருக்கிறது. தினம் தினம் இயேசு கிறிஸ்து இலவசமாக கொடுக்கும் ஈவுக்காக துதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றும் ஒரு வெகுமதியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஈவாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மிக பெரிய செல்வந்தர். அவர் நாம் எது கேட்டாலும் கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் கையில் அக்ஷய பாத்திரம் இருக்கிறது. அள்ளி அள்ளி அவர் கொடுக்கிறார். எல்லாவித ஈவுகளையும் இயேசுவினிடமிருந்து இன்று நாம் பெற்றுக்கொள்ளலாமா? நிச்சயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஷாஜஹான் என்ற ஒரு முகலாய மன்னன் இருந்தான். அவன் நாட்டில் ஒரு வைர சுரங்கம் இருந்தது. வைரக்கற்களை வெட்டி வெட்டி அவன் தன் கஜானாவில் சேர்த்து வைத்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் மாறுவேடத்தில் மக்களை கண்டு கழிக்கச் சென்றான். அப்பொழுது சில வைரக்கற்களை கையில் எடுத்து கொண்டான். போகும் வழியில் ஒரு கிழவனான விவசாயி கடும் வெயிலில் ஏர் உழுது கொண்டிருந்தான். உடனே மனம் இறங்கி அவனிடம் போய் ஒரு வைரக்கல்லை எடுத்து கொடுத்தான். அந்த விவசாயிக்கு அதனுடைய மதிப்பு தெரியவில்லை. எதற்காக அரசர் எனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறார் என்று கேட்டுக்கொண்டான். மறுநாள் மார்க்கெட்டில் போய் அதை காண்பித்த பொழுது அங்கே வைர வியாபாரி கூறினார், இது கோடி ரூபாய் பெறும் என்று கூறினார். இதே போல் இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைய ஈவுகளை கொடுத்திருக்கிறார். சுகம், பலன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நாம் அற்பமாக எண்ணக்கூடாது, துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் உயிர் வாழ ஆக்சிஜன் ஈவாக கொடுக்கிறார், தண்ணீரை ஈவாக கொடுக்கிறார், உணவு உடைய ஈவாக கொடுக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? துதித்து கொண்டே இருக்க வேண்டும். 3வது நோட்டீஸ் போர்டில் என்ன போடப்பட்டிருக்கிறது? பிவர் ஆஃப் தீவ்ஸ், திருடர்கள் ஜொக்கிறதை.
ஒரே ஒரு திருடன், அவன் சாத்தான். வசனம் என்ன கூறுகிறது? சாத்தான் நம்மை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவானா. ஏசாமியே சொல்லியிருக்காரு. யோவான் 10:10 வாசிக்கிறேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறென்றுக்கும் வரான். நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று கூறுகிறார். ஸோ திருடன் என்ன செய்கிறான்? அவன் நம்மளை அழிக்கத்தான் வருவான். உலகத்தில் 2 சக்திகள் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒன்று தீய சக்தி, சாத்தானின் சக்தி, அவன் நம்மை கொல்ல வருவான். மற்றொன்று தூய சக்தி, தூய வல்லமை, இயேசு கிறிஸ்து, அவன் நமக்கு ஜீவன் கொடுக்கவும் பரிபூர்ணப்படவும் வருகிறார். சாத்தான் நம்மை 3 விதத்தில் நம்மை அழிக்க விரும்புகிறான். முதல்ல திருடுவான். என்னத்தை திருடுவான் அவன்? சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு எல்லாத்தையும் திருடி எடுத்து கொண்டு போய்விடுவான். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திருடனாகிய சாத்தானுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அவன் நம்மை கொன்று விடுவான். ஆம், நித்திய மரணத்தை நமக்கு கொடுப்பான். பாவ வலையில் வீழ வைப்பான். அதனால் நரகத்தில் தள்ள பார்ப்பான். எரிகிற அக்கினி தள்ளலில் நம்மை தள்ள பார்ப்பான். நம்மை கொல்ல வேண்டும் என்று நினைப்பான். நம்மளை அழிக்க வேண்டும் என்று சாத்தான் நினைப்பான். வசனம் கூறினது. ஆம், நமது குடும்பத்தை அழித்து விடுவான், நமது சபையை அழித்து விடுவான், நமது தேசத்தை அழித்து விடுவான். ஏன்? உலகத்தையே அழிக்க அவன் வந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வல்லமையாக அவன் தலையை நசுக்கி நொறுக்கி போட்டு விட்டார். எனவே நமக்கு பயம் இல்லை. சாத்தான் நம் பக்கத்தில் வர முடியாது. இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார்? உனக்கு நான் ஜீவனை கொடுக்கிறேன், பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்று கூறுகிறார். எனவே இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் இலக்காக வைத்து கொள்ள வேண்டும், டார்கெட்டாக வைத்து கொள்ள வேண்டும், ஃபோக்கஸாக வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நமது பாத்திரம் நிரம்பி வழியும், நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து கொண்டே வரும். நாம் என்ன செய்ய வேண்டும்? சாத்தானை விட்டு விலக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய நல்மீட்பர், நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகள். இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் சத்தத்திற்கு மட்டும் செவி கொடுக்க வேண்டும், அவருக்கு மட்டும் கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் தொழுவத்திலிருந்து வெளியே போய்விடக்கூடாது. சாத்தானால் நாம் தொலைக்கப்பட்டு விடுவோம். எனவே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சாத்தானை நம் வாழ்க்கையிலிருந்து விரட்ட வேண்டும். அவன் ஒரு திருடன். எப்படி விரட்ட வேண்டும்? வசனம் கூறுகிறது. யாக்கோபு 4:7 கூறப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது சாத்தான் உங்களை விட்டு ஓடி போய் விடுவான். சாத்தான் நம் வாழ்க்கையிலிருந்து ஓடி போக வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு வசனம் என்ற பட்டயத்தை எடுத்து சாத்தானை உருவ குத்த வேண்டும். நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் வசனம் கூறுகிறது, உங்கள் எதிராளியான சாத்தானானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று சுற்றி சுற்றி வருகிறான், பாவ வலையை விரிக்கிறான். தாவீதை போல, சிம்சோனை போல, அனனியா சப்பீராளை போல நாம் பாவ வலையில் விழுந்து விடக்கூடாது, அழிந்து போய்விடுவோம். ஸோ ஜாக்கிரதை, திருடர்கள் ஜாக்கிரதை. மார்ட்டின் லூத்தரை பற்றி நமக்கு தெரியும். அவர் பெரிய ரிஃபார்மிஸ்ட்டு. அவரிடம் ஒரு நாள் சாத்தான் வந்தான். சகஜமாக பேசிக்கொண்டே இருந்துட்டு, மார்ட்டின், நான் உனக்கு சில காரியங்களை சொல்ல வேண்டும், நீ உன் இருதயத்தின் கதவை திற, நான் உள்ளே இருந்து சொல்லுவேன் என்று கூறினார். அப்பொழுது மார்ட்டின் சொன்னார், என்னுடைய இருதயம் பூட்டப்பட்டிருக்கிறது, என் இருதயத்தின்
சாவி இயேசு வைத்திருக்கிறார். நீ இயேசுவிடம் போய் அந்த சாவியை வாங்கிக்கொள் என்று கூறினார். இயேசு என்ற நாமத்தை கேட்டவுடன் சாத்தான் தலை தெறிக்க ஓடினான். இயேசுவின் நாமத்தினால் சாத்தானை நாம் வெல்ல வேண்டும். 4வதாக உள்ள நேம்போர்டு என்ன கூறுகிறது என்றால், ஒரு வழிப்பாதை. வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்து ஒருவரே சத்திய வழி. பரலோகத்துக்கு போக வேண்டுமா? இயேசுவின் கால்களை பிடித்து கொள்ள வேண்டும். தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே ஒரு அகல பாதாளம் இருக்கிறது. மனிதனால் அந்த பாதாளத்தை கடந்து வர முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே மனிதனை கை தூக்கிவிட முடியும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மட்டுமே அந்த பாதாளத்திற்கு ஒரு பாலமாக அமைந்து இருக்கும். இயேசு கிறிஸ்து சத்திய வழி என்பதற்கு பல சத்தியங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனால் அனுப்பப்பட்ட இரட்சகர் ஒரே ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து. வானத்திலிருந்து இறங்கினவரும் இயேசு கிறிஸ்து, வானத்திற்கு ஏறுகிறவரும் இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு பாவமற்ற மனுஷகுமாரனாக இவ்வுலகத்தில் வாழ்ந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. தீர்க்க தரிசனங்களும் நியாயப்பிரமாணங்களும் நிறைவேறத்தக்கதாக இவ்வுலகத்தில் பிறந்து நமக்காக பரலோக வழியை உண்டாக்கினவர். மரணம், சாத்தான், பாதாளத்தை ஜெயித்தவர். நமக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மேலான நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்படைவதற்கு நமக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே ஒரே ஒரு வழி, ஒன் வே டிராஃபிக், அதன் வழியாக நாம் செல்ல வேண்டும். நாம் பிரயாணப்பட்டு போகும் பொழுது நாம் என்ன நினைக்க வேண்டும்? இந்த உலகத்திற்கு நான் சொந்தமல்ல, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, நான் பரலோகத்துக்கு போய்கொண்டே இருக்கிறேன் என்று கூற வேண்டும். நமக்காக 5 கிரீடங்களை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். நீதியின் கிரீடம், மகிழ்ச்சியான கிரீடம், அழியாத கிரீடம், ஜீவ கிரீடம், மகிமை கிரீடம் வைத்து கொண்டிருக்கிறார். ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். இங்கிலாந்து நாட்டில் ஒரு போர் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு விசுவாசி குண்டடிப்பட்டு அப்படி இரத்த வெள்ளத்தில் அன்கான்ஷியஸாக இருந்தான். திடீரென்று அவன் கத்தினான், வந்தேன் ஐயா, உள்ளேன் ஐயா, வந்துவிட்டேன் ஐயா என்று கூறினான். நண்பர்கள் ஓடி வந்து என்ன என்ன என்று கேட்டார்கள். பாருங்கள், பரலோகம் திறந்திருக்கிறது, இயேசு நிற்கிறார், எனக்காக ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார், அவருக்கு முன்பு ஜீவ புத்தகம் இருக்கிறது, என் பெயர் வாசிக்கப்படுகிறது, நான் போகிறேன் நான் போகிறேன் என்று சொல்லி கண்ணை மூடினான். இதே போல் நாம் சொல்ல வேண்டும், சேஃப் இன் த ஆர்ம்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்ல வேண்டும். எனவே நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள், பாவம் அபாயகரமானது, அதை விட்டு விலகி ஓட வேண்டும். நமக்கு கிடைக்கும் அனுமதியை, அந்த இலவச ஈவுகளை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் இல்லாமல் நாம் பிசாசுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவன் ஒரு திருடன். நாம் பிரயாணப்பட்டு போகும் பொழுது இயேசுவின் வழியே செல்ல வேண்டும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, சத்திய வசனத்தை கேட்டோம். இப்பொழுது ஜெபிக்கலாமா? எல்ஷடா என்ற நாமம் கொண்ட எங்கள் அன்பின் தேவனே, நீர் வல்லவர், நல்லவர், ஆம் கர்த்தாவாய், உமது வல்லமை எங்களுக்கு தேவை கர்த்தாவே. இப்பொழுது நாங்கள் உம்முடைய பாதப்படியில் வந்திருக்கிறோம். நாங்கள் வல்லமையற்றவர்கள். we are hopeless, we are helpless, we are nothing. நீதாமே எங்களுக்கு உமது வல்லமையை தர வேண்டும் கர்த்தாவே. வேத வசனம் கூறுகிறது, கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆம் கர்த்தாவே, உமக்காக நாம் காத்திருக்கிறோம். நீ தயவாய் எங்களுக்கு உமது வல்லமையை கொடும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, இப்பொழுது அறிவிப்பு பலகைகள் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது கர்த்தாவே. பாவத்தை விட்டு திருடனை
தீமையாகிய சாத்தானை விட்டு நாங்கள் உலகி ஓட வேண்டும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, உம்முடைய இலவச மீட்பை, இலவச ரட்சிப்பை, இலவச வல்லமை, கிருபை, இரக்கம் எல்லாவற்றையும் நாங்கள் இரு கரம் நீட்டி பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது மோட்ச பிரயாணம் செல்லும் எங்களை நீதாமே கரம் பிடித்து, ஒரு சிறு பிள்ளையை எப்படி கரம் பிடித்து நடத்துகிறீரோ அதே போல எங்களை நடத்தி கொண்டு போகும் கர்த்தாவே. இம்மையில் நாங்கள் கண்ணை மூடும் பொழுது மறுமையில் உம்முடைய மார்பில் சார்ந்திருக்க கிருபை புரியும். We want to be safe in the arms of Jesus. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென், ஆமென். Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up, I know. He stretched out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more, I love Him more and more. And when I stand up on the other shore, I'll praise Him more and more. And when I stand up on the other shore, I'll praise Him more and more. Oh, தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ, தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ, தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ, தேவனுக்கு மகிமை.